ஹே காய்ஸ், நேத்து நைட்டு டின்னருக்கு ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். நான் செஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் கிரேவி ரெசிபினா அது இதுதான். அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. நான் செய்யும் போது கூட இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிக்கன்ல தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த சிக்கன் எல்லாம் சாஃப்டா குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன்ல தண்ணி விடும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா குக் ஆனா போதும். எனக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ்ல நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சா வேகலன்னு கூட தெரியல. தண்ணி சுண்டின உடனே தனியா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் பட்டர் விட்டு நல்லா சாப் பண்ண கார்லிக் அண்ட் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வேற ஏதாவது வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேப்சிகம் கோஸ்லாம் இல்லாதனால நான் வேற எதுவும் ஆட் பண்ணல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய்ச்சின பால் கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலக்கி விட்டுட்டே இருந்தா நல்லா கிரீமி கன்சிஸ்டன்சில வரும். அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெப்பர், சில்லி பிளேக்ஸ், ஆரிகனோ ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சிக்கனை போட்டு இறக்கணும். கிரீமி ஆப்கானி சிக்கன் ரெடி. ஆக்சுவலா இந்த ரெசிபியோட பேரே தெரியாம தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ரெசிபி ஈஸியா இருக்குன்னு தான் சூஸ் பண்ணிருந்தேன். சப்பாத்தி கூட மேட்ச் பண்ணி சாப்பிடறதுக்கே பயங்கர டேஸ்டா இருந்தது. அண்ட் ரெசிபியும் பயங்கர ஈஸி தான். கண்டிப்பா ஒன்ஸ் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.